warahmatullahi wabarakatuh. Alhamdulillah wassalatu wassalamu ala rasulillah wa alihi wa sahbihi ahlillah. Amma ba'd. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahirrahmanirrahim. அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. அவருடைய சாந்தியும் சமாதானம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் நபிமார்களை பின்பற்றியவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. நாம் நேசிப்பவர்கள் மீதும் நம்மை நேசிப்பவர்களும் உண்டாகட்டுமாக. ஆமீன். நீங்க ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்களேன். இஸ்லாத்துல உள்ள 5 கடமையிலுமே தொழுகையை தவிர்த்து மற்ற கடமை எல்லாமே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்திலேயே வந்துருச்சு. ஆனா அந்த தொழுகை மட்டும் என்ன மாதிரி நேரத்துல வந்துச்சு? அல்லாஹ் தஆலா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய இடத்திற்கு வரவழைத்து சொர்க்கத்திற்கு வரவழைத்து தன்னுடைய சன்னிதானத்திலேயே இந்த தொழுகையை கடமையாக்கினார். இந்த காலத்துல 5 வேளை தொழுகையை கூட நம்மளுக்கு பெரிய சுமையா தெரியுது. அது மட்டும் இல்லாம இந்த ஃபஜருக்கும் இஷாவுக்கும் எல்லா மக்களும் பொடுபோக்கா இருக்கிறாங்க. இந்த மஹரிப் தொழுகையை மட்டும் பெரிய கடமையா தான் நிறைவேற்றாங்க. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஹராஜுடைய பயணத்தில் அல்லாஹ்விடம் இருந்து 50 வேளை தொழுகையை வாங்கி கொண்டு வரும் பொழுது 6வது வானத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்து, நபியே நீங்க அல்லாஹ்விடம் இருந்து என்ன வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் என் உம்மத்துகளுக்கு என் சமுதாயத்துக்கு 50 வேளை தொழுகையை வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னாங்க. அதுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம், நபியே உங்கள் உம்மத்துகளுக்கு இந்த 50 வேளை தொழுகையை தொழுக முடியாது, அதனால அல்லாஹ்விடம் நீங்கள் போய் குறைத்து வாங்கன்னு சொன்னாங்க. அதனால முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடம் 5 வேளை தொழுகையை குறைத்து 45 வேளை தொழுகையாக வாங்கி வந்தார்கள். மறுபடியும் 6வது வானத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம், நபியே இந்த 45 வேளை தொழுகையும் உங்கள் சமுதாயத்திற்கு தொழுக முடியாதுன்னு சொன்னாங்க. மறுபடியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடம் இருந்து 5 வேளை தொழுகையை குறைத்து 40 வேளை தொழுகையாக வாங்கி வந்தார்கள். மறுபடியும் 6வது வானத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் சந்தித்து, நபியே இந்த 40 வேளை தொழுகையும் உங்கள் உம்மத்துகளாக தொழுக முடியாதுன்னு சொன்னாங்க. மறுபடியும் சொல்லி அல்லாஹ்விடம் 5 வேளை தொழுகையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கி வந்தார்கள். அந்த 5 வேளை தொழுகையை வாங்கி வரும் பொழுது 6வது வானத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நபியே இந்த 5 வேளை தொழுகையை கூட உங்க உம்மத்துகளாக தொழுக முடியாதுன்னு சொன்னாங்க. அதுக்கு நபி சொன்னாங்க, இந்த 5 வேளை தொழுகையை கூட என் சமுதாயத்திற்கு தொழுக முடியலன்னா நான் வெட்கப்படுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதனால என் உம்மத்மார்கள் இந்த 5 வேளை தொழுகையை நிறைவேற்றுவாங்க. மிஃப்தஹுல் ஜன்னத்தி ஸலாத், தொழுகையின் சொர்க்கத்தின் திறவுகள் தொழுகை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமை நாளில் அல்லாஹ் நம்மளிடம் முதலில் கேட்கப்படுற கேள்வி தொழுகையை பத்தி தான். அந்த தொழுகையை பத்தி கேட்கிற கேள்விக்கு நம்ம சரியா பதில் சொன்னோம்னா மற்ற கேள்விகளுக்கும் நம்ம பதில் சொல்லலாம். அந்த தொழுகையை பற்றி கேட்கிற கேள்விக்கு நம்ம பதில் தெரியலன்னா மற்ற கேள்விகளுக்கும் நம்மளுக்கு பதில் தெரியாது. இன்ஷா அல்லாஹ் நம்ம மௌத்துக்குள்ள எல்லாரும் இந்த தொழுகையை நிறைவேற்றுவோம். நம்ம எவ்வளவு நல்ல அமல்கள் செஞ்சோம், தீமைகள் செய்யாம ஜகாத்துக்கு போய் ஜகாத் செஞ்சு ஹஜ்ஜுக்கு போயிருந்தாலும் இந்த இஸ்லாத்துல உள்ள தொழுகையை சரியாக நம்ம பின்பற்றலாட்டியும் அல்லாஹ் நம்மளுக்கு சொர்க்கத்தை தராது சந்தேகம் தான். நவுதுபில்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஹஸ்ரத் அப்துல்லா ஹபி உன்னு என்று கண் பார்வை தெரியாத சஹாபி இருந்தாங்க. அந்த கண் பார்வை இல்லாத சஹாபி வீட்டிலிருந்து பள்ளிவாசலுக்கு வந்து தொழுக ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்ட நபி எனக்கு ஒரு அனுமதி கேட்டாங்க. அந்த சஹாபி, நபி யா ரசூலுல்லாஹ், எனக்கு வீட்டிலிருந்து பள்ளிவாசலுக்கு வர ரொம்ப கஷ்டப்படுறேன், அதனால இந்த 5 வேளை தொழுகை நான் வாங்க சொன்னோன்னே வீட்டிலே தொழுகிறேன்னு சொன்னாங்க. அதுக்கு இந்த நபி சொன்னாங்க அந்த கண் பார்வை இல்லாத சஹாபி கிட்ட, இல்ல நீங்க வீட்டில இருந்து தொழுக கூடாது, எந்த ஒரு ஆணா இருந்தாலும் பள்ளிவாசலுக்கு வந்துதான் தொழுகணும்னு சொன்னாங்க. அது மாதிரி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சபையில சொல்லியிருப்பாங்க, எந்த ஒரு ஆண் வாங்க சொன்ன உடனே வீட்டிற்கு வரலையோ அந்த ஆணின் வீட்டை எரித்து கொள்ளுவேன் என்று கோபத்துடன் சொன்னார்கள். நவுதுபில்லாஹ். நாம் அனைவரும் இனிமே
அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.